ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட் கால்குலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது யூஸிங் த ஃபாலோவிங் கண்டிஷனில் அடிப்படையாக வச்சு எப்படி ஸ்டூடெண்ட்டை வந்து கிரேட் எப்படி நம்ம கணிக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, இஃப் த எவரேஜ் வந்து ஸ்டூடெண்ட் எவரேஜ் வந்து 50க்கு மேலே இருந்தால் பாஸ்னு டிஸ்பிளே ஆகணும், இல்லைனா ஃபெயில்னு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் நேம் ஒன்று கொடுத்துட்டு மூணு மார்க்ஸை இன்புட் பண்ணிவிட்டு அதை கால்குலேட் பண்ணி டோட்டல் எடுத்துகிட்டு அந்த டோட்டல் எடுத்துட்டு அப்புறம் டோட்டலை எவரேஜை கணிச்சிட்டு எவரேஜ் வந்து 50க்கு மேலே இருந்த பாஸ் இல்லைனா ஃபெயில். இப்போ டோட்டலாக அந்த கோடை நான் எழுதிட்டேன். இதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் விளங்கப்படுத்துகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள், ஸ்டூடெண்ட்டை நேமை வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி நேமை பதிவு செஞ்சுருக்கேன். இதில் அதுக்கப்புறம் 3 இன்டிஜர் வேரியபிள் க்ரியேட் பண்ணி மார்க்ஸ். ஓகே, இப்போ பார்த்து கண்டிஷனை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்டூடெண்ட் நேம். இப்போ ஸ்டூடெண்ட் நேமை வந்து இப்படி இன்புட் பண்ணியிருக்கேன். அது ஜான்னு சொல்லி இன்புட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து 3 வேரியபிள்ஸ் மார்க்ஸ் 1, மார்க்ஸ் 2, மார்க்ஸ் 3 எல்லாமே இன்டிஜர் வேரியபிள். அதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி அசைன் பண்ணியிருக்கேன். 80, 70, 50. ஓகே, இப்போ இந்த மாதிரி அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வேரியபிள் கிரேடுன்னு சொல்லி இன்னொரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரேடுன்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன், கிரேடுன்னு. இப்போ இந்த 3 மார்க்ஸையும் வந்து எனக்கு கூட்டணும். இப்போ ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஜான். ஓகே, ஜான் வந்து இந்த நேம்ன்ற வேரியபிளில் வந்து ஓல்ட் ஆகும். இந்த மார்க்ஸ் 3 சப்ஜெக்ட் மார்க்ஸ் வந்து இங்கே கொடுத்துருங்க, 80, 70, 50ன்னு. இது 3 வந்து மார்க்ஸ் 80 வந்து மார்க்ஸ் 1ல், 70 வந்து மார்க்ஸ் 2ல், 50 வந்து மார்க்ஸ் 3ல் ஸ்டோர் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து வந்து இதில் வந்து ஸ்ட்ரிங் கிரேடுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரேடுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பாருங்க, இந்த 3 மார்க்ஸையும் கூட்டி டோட்டல் எடுக்கிறோம். அப்போ வந்து இந்த 3 மார்க்ஸையும் கூட்டுறதுக்கு வந்து மார்க்ஸ் 1, மார்க்ஸ் 2, மார்க்ஸ் 3ன்னு 3 கொடுத்துருக்கோம். அதாவது 70, 80, 70, 50 3மே கூட்டுப்பட்டு இந்த டோட்டல்ன்ற வேரியபிளில் தான் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகே, 80, 70, 50 இது 3 வந்து கூட்டுத்தொகை வந்து கூட்டுப்பட்டு எங்களுக்கு வந்து டோட்டல்ன்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படிதான் என்ன வேணா பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த 3 தொகையும் கூட்டி டோட்டல்ன்ற வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ டோட்டலில் தான் இந்த 3 மார்க்ஸ் கூட்டப்பட்டு டோட்டலில் வந்து பதிவு செய்யப்படும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து வந்து டோட்டல் கண்டுட்டோம். இப்போ டோட்டல் வந்து 3 மார்க்ஸ் டோட்டல் வந்திருக்கு. அப்புறம் டபுள். இப்போ டபுள் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம டோட்டலை வந்து கணிச்சிட்டு நம்ம எவரேஜ் எடுக்கிறதுக்கு வந்து இந்த டபுள் வந்து நம்ம டபுள் வழியால் தான் எவரேஜ் எடுப்போம். ஓகே, டோட்டலில் வந்து 3 மார்க்ஸையும் கூட்டி டோட்டலில் வந்து டோட்டலை எடுத்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு இப்போ எவரேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எவரேஜை கிடைப்போம். டோட்டலை வந்து எத்தனை டோட்டலில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் சப்ஜெக்டால் பிரித்தா வந்து நமக்கு எவரேஜ் வரும். இப்போ 3 மார்க்ஸையும் கூட்டி வர தொகையை எத்தனை நம்பர் ஆஃப் மார்க்ஸாக 3 சப்ஜெக்டால் பிரித்தா நம்மளுக்கு எவரேஜ் வந்து அவனை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதுதான் இந்த லைனில் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ 4 சப்ஜெக்டாக இருந்தால் 4ஆல் பிரிக்கணும். இப்போ 3 சப்ஜெக்டாக தான் 3 மார்க்ஸ் தானே கொடுத்துருக்கோம். அப்போ 3ஆல் தான் நம்ம பிரிப்படும். ஓகே, இப்போ மார்க்ஸ் 1, மார்க்ஸ் 2, மார்க்ஸ் 3 இது 3ஆல் பிரிப்பட்டு நமக்கு எங்கே வந்து இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணோம்னா இந்த அவரேஜில் வந்து பிரிண்ட் பண்ணணும். இந்த அவரேஜில் வந்து அசைன் ஆகும். பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அவரேஜில் வந்து அசைன் ஆனதுக்கப்புறம் இங்கே நான் வந்து இஃப் எல்ஸில் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறோம். இல்லை பாருங்கள், இஃப் எல்ஸ் என்ன செக் பண்ணுறோம். இஃப் த அவரேஜ் இஸ் மோர் தேன் 50னா இந்த அவரேஜ் வந்து 50க்கு மேலேனா கிரேட் வந்து பாஸ்ன்னு டிஸ்பிளே ஆகணும், இல்லைன்னா கிரேட் வந்து ஃபெயில்னு டிஸ்பிளே ஆகும். அதை வந்து இங்கே சொல்லியிருக்கேன். If the average is more than 50 grade வந்து pass இல்லைனா fail. Okay, if the average is greater than the average வந்து 50க்கு மேலேயா இருந்தா இந்த டோட்டல் வந்து டோட்டலை 3ஆல் பிரித்து வர அந்த எவரேஜ் வந்து 50க்கு மேலேயா இருந்தா எனக்கு வந்து பாஸ்ன்றதை நீங்கள் டிஸ்பிளே பண்ணி காட்டுங்க. அப்படி இல்லைன்னா கிரேடில் வந்து எவரேஜை வந்து கிரேடில் வந்து ஃபெயில்ன்ற டிஸ்பிளே பண்ணி காட்டுங்க. அதை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதுதாங்க இப்படி கொடுத்துருக்கேன். இதன் அடிப்படையில் தான் வரும். ஓகே, இந்த எவரேஜ் வந்து 50க்கு மேலே இருந்த பாஸ்ன்ற டிஸ்பிளே பண்ணுங்க, இல்லைன்னா ஃபெயில்ன்றதை டிஸ்பிளே பண்ணி காட்டுங்க. இதை தான் கொடுத்துருக்கேன். இப்போ டோட்டலாக இதை கணிச்சிட்டு நம்ம கீழே வந்து என்னது பிரிண்டில் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுவோம். டோட்டல் எவரேஜ் கிரேட்ன்றதை அப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுவோம் கீழே. ஓகே, டோட்டல் எவரேஜ் கிரேட்ன்றதை இந்த மாதிரி கீழே பிரிண்ட் பண்ணி காட்டுவோம். இல்லை டோட்டல் வந்து பிரிண்ட் ஆகும், அடுத்தது எவரேஜ், அடுத்தது கிரேட் பிரிண்ட் ஆகும். இது இந்த மாதிரி நம்ம செஞ்சு காட்டிடுவோம். டோட்டல் எவரேஜ் கிரேட். டோட்டலில் வந்து 3 மார்க்ஸையும்
கூட்டி வர்றது டோட்டலாக இருக்கும். இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் எவரேஜஸ் கிரேடிஸ் இது கான்கேட்டினேட்டட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இப்படி பிரிண்ட் பண்ணி காட்டினோம்னா நமக்கு ஈஸியாக இதுதான் டோட்டல்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுதான் எவரேஜ்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதுதான் கிரேடுன்றதை நம்ம அழகாக அந்த மாதிரி வடிவத்தில் வந்து நம்மளால் சொல்ல முடியும் ஈஸியாக. ஓகே, இந்த மாதிரி நம்ம பதிவு செஞ்சு காட்டினோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து விளங்கிக்கிறதுக்கு. இப்போ அதனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் காட்டணும் கிரேடிஸ். ஓகே, இப்போ அந்த கிரேட் வந்து இந்த வர்ற எவரேஜ் வந்து 50க்கு மேலேயா இருந்தால் அந்த கிரேடுன்ற வேரியபிளில் போயிட்டு பாஸ்ன்றது வந்து சேவ் ஆகிருக்கும். அதை இங்கே வந்து கிரேடில் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டுறீங்க, இல்லைனா ஃபெயில்ன்றது பிரிண்ட் ஆகும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் வருது, நீங்கள் பிரிண்ட் பண்ண டோட்டல், எவரேஜ் அண்ட் கிரேட் வந்து பாஸ்ன்றது டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கு. இப்போ டோட்டல் வந்து பாருங்கள், இங்கே வந்து 3 கூட்டி 200 வந்திருக்கு, 66 எவரேஜ் வந்திருக்கு. கிரேட் வந்து 50க்கு மேலேயா இருந்தால் தான் நம்மளோட கண்டிஷன், 50க்கு மேலேனா பாஸ்ன்னு வருது. ஓகே, இதுதான் வந்து ப்ரோக்ராமிங் லாஜிக். இந்த ப்ரோக்ராமிங் லாஜிக்கை நீங்கள் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து சிம்பிள், ஈஸியாக நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து கற்றுக்கலாம். ஓகே, இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்க, ஈஸியாக நமக்கு ப்ரோக்ராம் வந்து கற்றுக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம டியூட்டர்ஸ் பண்ணி தமிழ் சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃபார்